Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு full blouse work பண்ணனத நான் உங்களுக்கு எப்படி work பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இது urgent workங்கறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து டபுள் லைன் சரி எடுத்துர்க்கேன். பீட்ஸ் கொடுத்திருக்கோம். அதை ஒட்டியே நம்ம ஸ்டோன் லேஸ் பாருங்க நல்லா பாக்கும்போதே தெரியும். நல்ல கேப்பே இல்லாம நெருக்கமா கொடுத்திருப்போம். சோ இந்த போர்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் கொடுத்து சோ கம்ப்ளீட் பண்ணிருக்க அவுட்லைன் வர்க்க. அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ இது நல்ல தலைகீழா பார்த்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். சோ இதுக்கு ஜரி கொடுத்து பீட்ஸ் ஸ்டோன் லேஸ் பீட்ஸ் உள்ள அதே போல இது சாரியும் பாத்தீங்கன்னா சேம் இதே பிங்க் ஷேட் உள்ளதுதான். சோ உள்ள வந்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து பீட்ஸ் ஸ்டோன் லேஸ் பீட்ஸ் கொடுத்து அந்த கேப்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் நெருக்கமா கொடுத்திருக்கோம். அதே போல பாருங்க இந்த கொடி மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம பீட் அண்ட் ஸ்டோன் லேஸ் தான் ஃபுல்லா கொடுத்திருப்போம். ஃபுல்லா அதே போலவே வரும். குட்டி குட்டியா இங்க பாத்தீங்கன்னா வெளிய அரும்பரும்பா குட்டி குட்டி லீஃப் மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்து அதுக்கு அவுட்லைன் வர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அது இந்த வாட்டர் ஃபில்லிங் பாருங்க கேப்பே இல்லாத அளவுக்கு நல்ல சரியில வந்து நல்ல நெருக்கமா கொடுத்திருப்போம். ஏன்னா அப்பதான் வந்து வர்க் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெவியா தெரியும் பார்க்கிறதுக்கு. சோ அங்கங்க குட்டி குட்டியா புட்டாஸ் வர மாதிரி இங்க ஸ்டோன் வச்சு பீட் சுத்தி இருக்கும். சேம் அதே போலவே ரெண்டு மேங்கோ வந்து ஒண்ண மீட் பண்ற மாதிரி வச்சு வர்க் கொடுத்திருக்கு. கீழ பாத்தீங்கன்னா இங்க இந்த திலகம் ஷேப்ல வந்து ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்கோம். குந்தன் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இந்த கீழ போர்ஷன் வரணும்ங்கிறதுக்காக இது மாதிரி வர்க் பண்ணிருக்கோம். ஸ்டோன்ஸ் பீட் ஸ்டோன் லேஸ் பீட் இது கொடுத்துட்டு வெளியே வர இந்த போர்ஷனுக்குலாம் டபுள் லைன் வந்து பீட்ஸா கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ பேக் நெக்ல இதே போல உங்களுக்கு ஃபுல்லாவே குட்டி குட்டியா இங்க உள்ள கொடுத்த மாதிரியே வெளியே வந்து புட்டாஸ் கொடுத்திருக்கோம். ஓகே இப்போ இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா சேம் அதே போலவே மேங்கோ கொடுத்து கொடி கொடுத்து குட்டி குட்டியா அந்த அரும்பரும்பா அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்து நம்ம ஜரி வர்க் போட்டுருக்கோம். சேம் அதே போலவே தான் வந்து நெக்கோட அவுட்லைனும் கொடுத்திருப்போம். வாட்டர் ஃபில்லிங் பாருங்க நல்ல நெருக்கமா இருக்கும். கேப்பே இல்லாத அளவுக்கு நல்ல நெருக்கமா கொடுத்திருப்போம். இப்போ ஸ்லீவும் பாத்தீங்கன்னா கீழ பார்டர் லைன் பாருங்க. இது வந்து பட்டல் ஷேப் வர மாதிரி நம்ம கீழ கர்வ் கொடுத்திருக்கோம். சோ இந்த இடம் கட்டிங் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து ஏதாவது ஹேங்கிங்ஸ் வைக்கிறதுனா கூட மிடில்ல வச்சுக்கலாம். இது வந்து அதே போல தான் அந்த பேக் நெக்ல எப்படி சென்டர் முதுகுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ மீட் பண்ண இடத்துல இந்த ஃப்ளவர் வருதோ சேம் அதே போலவே கொடுத்து குட்டியா கொடி கொடுத்திருக்கோம் வெளியே. அதே போல குட்டி குட்டி புட்டாஸா கொடுத்திருக்கோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் அந்த சரியிலேயே வந்து பார்டர் மேலேயே நம்ம கொடுத்திருப்போம். சோ நல்ல நெருக்கமா இருக்கும் அந்த வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே. எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமா வாட்டர் ஃபில்லிங் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வர்க்கோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். ஒரு ஹெவி லுக் கொடுக்கும். சோ எப்போதுமே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச் வந்து ஸ்கிப் பண்ணாம நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ப்ளவுஸ் நீங்க வர்க் பண்றீங்க அப்படினாலும் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபில்லிங் அவாய்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் அத வந்து ப்ளவுஸ்ல ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம அடுத்த ப்ளவுசஸ் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாவே கிடைக்கும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you friends.